குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறதுனால வீட்டில் எல்லாேருக்கும் இஞ்சி இடித்து கொடுத்துட்டேன். இஞ்சி பார்த்திங்கன்னா குடித்து ரொம்ப நாள் ஆச்சு. மாதத்தில் ஒரு 2 தடவை குடிச்சோம்னா ரொம்ப நல்லது. அதில் பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி குடிக்கிற நாங்கள் எல்லோரும் சைலண்ட்டாக குடிச்சிட்டோம். இந்த சின்னவா குடிக்கிறதுக்குள்ள வீடே ரெண்டு பட்டு போச்சுங்க, கலவரமாகி போச்சு. இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து நம்ம நிறைய நச்சுக்கா பொருள் நிறைய சாப்பிடுவோம் இல்லையா? சாக்லேட்டு, ஸ்நாக்ஸு, சப்பு சவறு, ஆயில் ஐட்டம், அந்த ஐட்டம், இந்த ஐட்டம்னு சொல்லி இப்போ என்னெல்லாமோ சாப்பிட்றோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட பித்தப்பையில் போய் சேர்ந்து இதுதான் அப்படியே நாளடைவில் மஞ்சக்காமலையாக மாறிடும் பார்த்துக்கோங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், அது மட்டும் இல்லாமல் நெஞ்சு கரிப்பு இந்த மாதிரி தொந்தரவுலாம் வர ஆரம்பிச்சிடும். இதுக்காகவே என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா மாதத்தில் 2 நாள் குறைஞ்ச அட்லீஸ்ட் ஒரு டைமாவது வந்து இஞ்சி ஜூஸ் அப்பப்போ கொடுத்துருவோம். இதனால் இதை குடிக்கிறதுனால நம்ம வயிறு நல்லா க்ளீன் ஆகி அந்த கழிவுகள்லாம் நல்லா வெளியேறிடும் பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கும் மேலே நல்லா ஆக்டிவாக இருக்கும். அது குடிச்சிட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா நமக்கே ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தேவையில்லாத அலுப்பு காய்ச்சல் இதெல்லாம் வராது பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம பயம் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு வேறு எதுவும் கொடுக்கணுன்னா கூட கொடுத்துக்கலாம். அதுக்காக தான் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் குடிச்சிருக்கீங்களா? நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து குடித்து பழகியிருக்கோம். நீங்கள் யாரும் இந்த மாதிரி குடிச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவள் வந்து குடிக்கிறதுக்குள்ளே வீட்டு அப்புறம் இங்கே ஒருத்தருக்கு கொடுத்தேன். நான் என்னமோ அவங்களாம் வந்து மனசு பறவையே கிடையாது. நானாவது கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் பாத்ரூமில் துப்பிட்டு இருந்தேன். அவங்க வந்து அசரவே இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.